இமயம் அவர்கள் தொகுத்த என்றும் இரவா எழுத்துக்காரர் என்ற நூல் வெளியீடு, கலைஞர் எழுதிய 100 புத்தகங்களின் அட்டைப்படங்களின் அதிசய தொகுப்பு, உலகில் இதுவரை எந்த எழுத்தாளருக்கும் இது போன்றதொரு புத்தகம் வெளிவந்ததில்லை, 100ஆண்டு விழா காணும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு மட்டுமே கிடைத்த மிக பெரும் வெற்றி புத்தகமாகும் இது. இப்பொழுது எழுத்தாளர் இமயம் அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் புத்தகங்கள் வழங்க தங்கள் கைகளில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இரவா எழுத்தாளர் கலைஞர் என்ற புத்தகத்தை, அந்த நூலினை நீங்கள் அனைவரும் உங்கள் கரங்களில் இருந்து உயர்த்தி பிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த புத்தகம் என்பது 150 புத்தகங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் 100 புத்தகங்கள் 100 ஆண்டு விழா என்பதனால் 100 புத்தகங்களுடைய தலைப்புகளை மட்டும், அட்டைப்படங்களை மட்டுமே தொகுத்திருக்கிறது. இது ஒரு மிகச்சிறந்த, இனிமேல் கலைஞரை பற்றியும் தமிழை பற்றியும் பேசுவோருக்கும் எழுதுவோருக்கும் இது ஒரு மிகச்சிறந்த ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு பொக்கிஷமாகும். இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த புத்தகத்தை தன்னுடைய சொந்த உழைப்பால் உங்கள் கைகளில் தழுவ வைத்திருக்கக்கூடிய எழுத்தாளர் இமய மன்னன் அவர்களுக்கு நாம் மனதார வாழ்க என்று ஒரு வாழ்த்தை கூறி நம்முடைய இரு கரவொலிகளை தட்டி அண்ணனுடைய எழுத்து பணி தொடர மனதார வாழ்த்துவோம். தலைவர் கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு விழாவை இந்த ஓராண்டாக கழகத்தினரும் கழகத்தினுடைய முன்னணியினரும் கொண்டாடி வருகின்றனர். அதற்கு காரணம், இந்த 100 ஆண்டுகால தமிழ் அரசியல் வாழ்க்கையில், தமிழ் சமூக வாழ்க்கையில், தமிழ் இலக்கிய மொழியில் கலைஞர் செய்திருக்கக்கூடிய குறுக்கீடு, கலைஞர் நீக்கிவிட்டு இன்று தமிழ் சமூகத்தையோ தமிழ் பண்பாட்டையோ தமிழ் கலாச்சாரத்தையோ தமிழ் இலக்கியத்தையோ பேச முடியாது என்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் அவர் நம்மோடு, நம் வாழ்வோடு, நம் சிந்தனையோடு, நம்முடைய நடவடிக்கையோடு அவர் ஒன்றாக கலந்திருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால் அவருடைய 100ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்று கழகத் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான அண்ணன் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் ஒவ்வொரு அமைச்சருக்கும் அவர் ஒவ்வொரு விதமான பணிகளை ஒப்படைத்தார்கள். நம்முடைய கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருக்கு மட்டும் எழுத்தாளர் அரங்கம் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். அந்த எழுத்தாளர் அரங்கத்திற்கு தனி பொறுப்பாக என்னை நியமித்ததற்காக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு முதல் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எத்திசையும் போற்றும் முத்தமிழ் அறிஞருக்கு 100ஆண்டு விழா எழுத்தாளர் அரங்கம் சார்பில் விருத்தாக்கில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கத்துறை அமைச்சர், திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய கழக செயலாளர் எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் அர சக்கரபாணி அவர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை உரை ஆற்ற இருக்கின்ற தொழிலாளர் நலன் மற்றும் தென்பான்மைத்துறை அமைச்சர், கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் கணேசன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கக்கூடிய 3 முறை நெய்வேலி சட்டமன்ற தொகுதியிலே தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்ட அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்ற இருக்கின்ற கலைஞரின் நாடகங்களும் நாவல்களும் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கின்ற மேனாள் துணைவேந்தர் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் அவர்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். கலைஞருடைய சிறுகதைகள் பற்றி உரையாற்ற இருக்கக்கூடிய 40 ஆண்டுகளாக கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிற உயிர்மை என்ற பத்தினுடைய ஆசிரியர், என்னுடைய நண்பர் கவிஞர் மனுஷபுத்திரன் தலைவர், சென்னை மாநகர நூலக ஆணைக்குழு அவர்களை வருக வருக அன்புடன் வரவேற்கிறேன். கலைஞரின் திரைக்கதை வசனங்கள் என்ற தலைப்பில் திரைப்பட இயக்குனர், ஜி டிவியில் வரக்கூடிய தமிழா நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் கரு பழனியப்பன் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். கலைஞரின் கவிதைகள் என்ற தலைப்பில் பேச இருக்கின்ற என்னுடைய அன்பு தங்கை
எப்போதும் அண்ணன் என்று அழைக்கிற போது அந்த சொல்லில் ஒரு அன்பு எதையோடும். பேராசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் அன்பு தங்கை பர்வீன் சுல்தான் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி உரையாற்ற இருக்கின்ற தண்டபாணி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே மிகவும் சிறப்பாக பங்கேற்றிருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர், என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் பிவிவி முத்துக்குமார் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். எங்களுடைய அன்பு மகள் விருத்தாச்சலம் நகரமன்றத்தினுடைய தலைவி டாக்டர் சங்கவி முருகதாஸ் அவர்களை நான் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த வரவேற்பினுடைய நிகழ்ச்சியில் இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய கழகத்தினர், கழக முன்னணியினர், கழகத்தை சார்ந்த சகோதரிகள், உங்கள் அனைவரும் உங்களுடைய வருகை மிக முக்கியமானது. உங்கள் வருகையால் தான் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பு பெற இருக்கிறது. உங்களுடைய வருகை என்றும் எங்களுடைய நினைவில் இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அல்லது காணக்கூடிய ஒரு வாய்ப்பு முதல்வர் அவர்கள் இருக்கும்போது கடலூர் மேற்கு மாவட்டத்தில் கழகத்தினர் தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு விழாவில் இவ்வளவு சிறப்பாக பங்கேற்று என்று அறிந்து மகிழ்ச்சி கொள்வார்கள். நான் 2 தகவல்களை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கலைஞர் 50 ஆண்டு காலம் தமிழ் சமூகத்தில் மிக மிக முக்கியமான பேசு பொருளாக இருந்தார். அவர் 1924 பிறந்தால் கூட 14வது வயசில் கவிதை எழுதி அந்த கவிதை இன்றும் பேசு பொருளாக இருக்கிறது. அவர் காலத்தில் தோன்றி அவரோடு அரசியல் செய்து அவரோடு இலக்கியம் எழுதி பேசிய அனைவரும் பின்னால் போக கலைஞர் என்ற ஒரு மனிதர் மட்டும் திரும்ப 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 இந்த வரலாற்றில், தமிழ் சமூக வரலாற்றில் நினைவு கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய துணிச்சல், அவருடைய சிந்தனை, அவருடைய ஆற்றல். இந்த 3 தான் அவரை கொண்டு வந்திருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஒரு முறை சொன்னார், என்னுடைய செங்கோலை யார் வேண்டுமானாலும் பிடுங்கிக் கொள்ளலாம், என்னுடைய எழுதுகோலை ஒருபோதும் பிடுங்கிக் கொள்ள முடியாது. இன்று இந்த அரங்கம் எழுத்தாளர் அரங்கம். அவர் ஒரு எழுத்தாளராகத்தான் இந்த தமிழ் சமூகம் அடையாளப்படுத்தியிருக்கிறது. அவர் எத்தனையோ முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார், எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் படிக்காமலும் எழுதாமலும் இருந்ததே இல்லை. அப்படி ஒரு மனிதர் இந்த தமிழ் சமூகம் இதுவரை கண்டதில்லை, இனியும் காணப்போவதில்லை என்பதுதான் வரலாற்று உண்மை. அந்த விதத்தில் கலைஞர் எழுதின இவ்வளவு பேர் கூடியிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று ஒரே ஒரு காரணமாக அந்த பின்னாடி கொடுக்கப்பட்ட புத்தகங்களுடைய பட்டியலை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கலைஞர் மொத்தம் அவருடைய வாழ்நாளில் எழுதின கவிதைகளுடைய புத்தகங்களுடைய எண்ணிக்கை 22. அவருடைய கவிதைகளுடைய எண்ணிக்கை மொத்தம் 210 கவிதைகள் இருக்கார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் எழுதிய சிறுகதைகளுடைய எண்ணிக்கை 76. நாவல்கள் என்று பார்த்தால் சமூக நாவல்கள் 10, வரலாற்று நாவல்கள் 6, நாடகங்கள் 28, திரைக்கதை வசனம் மட்டும் அவர் 62 படங்களுக்கு எழுதியிருக்கார். இந்தியாவில் உலகத்தில் 50 ஆண்டு காலம் திரைக்கதை வசனம் எழுதிய ஒரே ஒரு எழுத்தாளர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அந்த பெருமை அவருக்கு தான் உரியது. அதே போன்று திரைப்பட பாடல்கள் என்று பார்த்தால் 20 படங்களுக்கு அவர் பாடல் எழுதியிருக்கார். கட்டுரை நூல்கள் மொத்தம் 45, உரை நூல்கள் 4, குறிப்பாக கலைஞரின் குரலோவியம், சங்கத்தமிழ், தொல்காப்பிய பூங்கா, திருக்குறள், கலைஞர் உரை. கடித இலக்கியம் 1968 முதல் 2016 வரைக்கும், 68லேருந்து 2012 வரைக்கும் இருந்தது. மொத்தம் 54 தொகுதிகளாக வெளிவந்திருக்கிறது. பக்கத்தை கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 21,510 பக்கம் எழுதிய ஒரே ஒரு எழுத்தாளர் டாக்டர் கலைஞர் மட்டும்தான். கடித இலக்கியம், அந்த கடித இலக்கியம் எதுக்காக எழுதப்பட்டது என்றால், உலகத்திலே ஒரு அரசியல் கட்சி தலைவர் தனக்கு தெரிந்த விஷயங்களையும் தான் கற்ற விஷயங்களையும் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அவர்களும் அறிவு பெற வேண்டும், அரசியல் அறிவு பெற வேண்டும் என்று பாடம் நடத்தியதுதான் அந்த கடித இலக்கியம் என்பது. வேறு எந்த உலக அரசியல் தலைவரும் இவ்வளவு நீண்ட கடிதங்கள் எழுதியதே இல்லை. அதனுடைய பக்கம் தான் சொன்னேன், திருப்பி சொல்றேன், 21,510 பக்கம் எழுதிய கடிதம் எழுதியவர். அதன் பிறகு அவர் தன் வரலாறு எழுதுறார். அதுதான் நெஞ்சுக்கு நீதி. நெஞ்சுக்கு நீதி மொத்தம் 7 தொகுதிகள். அதுல 4,168 பக்கம் எழுதினவர். 4,168 பக்கம் தான் நெஞ்சுக்கு நீதி. இந்த மொத்த நூல்களின் எண்ணிக்கை, கலைஞர் தன் வாழ்நாளில் எழுதிய நூல்களின் எண்ணிக்கை 178. இந்த 178 நூல்களையும் அவர் எழுதியிருக்கிறார். இந்தியாவிலேயே அதிகமான பக்கங்கள் எழுதியவர் யார் என்றால் மகாத்மா காந்தி என்று சொல்லப்படுகிறது. அந்த காந்திக்கு அடுத்ததாக இந்தியாவில் அதிகமான பக்கங்கள் எழுதிய ஒரே ஒரு எழுத்தாளர் டாக்டர் கலைஞர் என்று
அந்த கலைஞருடைய எழுத்தால் தான் இந்த தமிழ் சமூகம் செம்மைப்பட்டிருக்கிறது. கலைஞருடைய பேச்சு தமிழால் தான் நாம் பேச கற்றுக்கொண்டிருக்கிறோம். கலைஞர் நம்மோடு இருக்கிறார். கலைஞர் நம்முடைய பேசக்கூடிய மொழியில் இருக்கிறார். கலைஞர் நாம் எழுதக்கூடிய மொழியில் இருக்கிறார். நாம் வாழக்கூடிய வாழ்வில் இருக்கிறார். நாம் பேசக்கூடிய அரசியல் இருக்கிறார். கலைஞர் என்ற மனிதரை நீக்கிவிட்டு இந்த நூற்றாண்டு இல்லை, அவரை கொண்டாடுவது நம் கடமை. அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்பேன், மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் கடலூர் மேற்கு மாவட்ட கழகத்தின் கழக தலைவர், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர், கரைபடியா கரங்களுக்கு சொந்தக்காரர் அண்ணன் மாண்புமிகு சி.வே. கணேசன் ஐயா அவர்களை உங்கள் முன் உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். எல்லாரும் நிறைய பொறுமை இழந்து இருக்கீங்க. என்ன காரணம்? என்ன, வெயில் தாக்கம், உட்கார முடியல. எல்லாம் முன்னே தெரிஞ்சது, ஆளுக்கு ஒரு விசிறி கொடுத்துருப்பேன், அது கொடுக்க முடியல. அடுத்த நிகழ்ச்சி நடத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஏசி காரில் வச்சு தான் உங்களுக்கு நிகழ்ச்சி நடத்துவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு அண்ணன் யாருன்னா நம்முடைய அண்ணன், அதாவது நம்முடைய உணவு வழங்கல் துறை அமைச்சர் அண்ணன் அர சக்கரபாணி அவர்கள் மீது நான் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறேன். அதனால தான் அவர் நின்ற தேர்தலில் எல்லாம் கலைஞரை போல் வென்ற ஒரு அமைச்சர் என்றால் அண்ணன் சக்கரபாணி அவர்கள். 6 முறை நின்றார், 6 முறை வென்றார். நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மீதும், அண்ணன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மீதும், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் என் நெஞ்சம் நிறைந்த ஆரூர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மீதும் மிகுந்த அழுத்தமான பாசமும் பற்று கொண்டவர் நம்முடைய அமைச்சர் அவர்கள். ஆகவேதான் இந்த கூட்டத்திற்கு, ஏன்னா இப்போ இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டுக்கு எல்லா மகளிருக்கும் பெண்களுக்கெல்லாம் ரேஷன் கார்டு கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு அன்பு அமைச்சர் அவர். ஆகவே அதுவும் இல்லாமல் என் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள். ஆகவே தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவரை அழைத்தேன். அவரும் பாவம் வெயிலிருந்து 2.5 மணி நேரம் உட்காந்து கஷ்டப்பட்டுருக்காரு. ஆகவே நான் பேச போவதில்லை, வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் வந்திருக்கும் பேரை மட்டும் சொல்கிறேன். வரவேற்புரை ஆற்றிருக்கிற தம்பி, என் பாசத்திற்குள்ளே என்னை விட அறிவில் சிறந்திருக்கின்ற என்னுடைய அன்பு தம்பி இமயம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியிலே வருகிறது சிறப்பு செய்த, என்னை மதித்து என்னை கௌரவப்படுத்தி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற என் நெஞ்சம் நிறைந்த ஆரூர் அண்ணன், 6 முறை நின்று 6 முறை வென்ற மரியாதைக்குரிய அருமை அண்ணன் சக்கரபாணி அவர்களுக்கு, திண்டுக்கல் மாவட்ட கழக செயலாளருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் என்னோடு இணைந்து இருக்கின்ற பாசத்திற்குரிய அண்ணன் நெய்வேலி கருப்பு தங்கம் என்று அழைக்கின்ற நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை இங்கே இருக்கிறவங்களாம் அந்த 4 பேரும் பேச சொன்னால் ஒவ்வொருத்தரும் 1 மணி நேரம் பேசுவாங்க. அந்த செய்தியெல்லாம் கேட்கணும். எனக்கு அந்த காதெல்லாம் அவ்வளவு செந்தமிழ் என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று அந்த காதை எடுத்துக்கிட்டு வந்தேன் கேட்கறதுக்காக. நான் கொஞ்சம் தான் கேட்டிருக்கேன், மீதி அடுத்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு, அதாவது மேனாள் துணைவேந்தர் அண்ணன் ராஜேந்திரன், மரியாதைக்குரிய அண்ணன் மனுஷபுத்திரன் அண்ணன் தலைவர் சென்னை மாநகர நூலகம், மரியாதைக்குரிய ஐயா திரைப்பட இயக்குனர் ரொம்ப சிறப்பாக பேசினார், மகிழ்ச்சியாக இருந்தது. அண்ணன் கரு பழனியப்பன், எங்கள் அக்கா, எப்போவுமே இது யாருடைய பஸ்ஸு தெரியுமா, இது ஸ்டாலின் பஸ்ஸு தானே அப்படின்னு கேட்ட குரல் கொடுத்த அக்கா பர்பீன் சுல்தானா. நான் எப்பவும் பார்த்து ராத்திரியில் 11 மணிக்கு மேலே உங்கள் இதுதான் போட்டு கேட்பேன், அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட அக்கா இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பேர் சொல்ல நேரம்ல மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழக, வார்டு கழக, பகுதி கழக, வட்ட கழக செயலாளர் அத்துணை பேருக்கும் நன்றி உரை தம்பி கூற இருக்கார் நம்முடைய பி.வி. முத்துக்குமார். நான் பேசக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நகர செயலாளர் தண்டபாணி, அம்மா இந்த நகர்மன்ற தலைவி டாக்டர் சங்கவை முருகதாஸ், நன்றி உரை சொல்ல இருக்கின்ற பி.வி. முத்துக்குமார், நன்றி உரை சொல்ல இருக்கின்ற தண்டபாணி, இது கூட இருந்து சிறப்பாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருந்த தம்பி நகர கழக துணைச்சர் ராமு, இவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தங்கைகள், சகோதரிகள், என்னுடைய அண்ணன் தம்பிகள், கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும்
எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, டாக்டர் கலைஞர் வாழ்க, அண்ணன் தளபதி வாழ்க, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க. கலைஞர் 100 ஆண்டு மட்டுமல்ல 1000 ஆண்டுகள் ஆனாலும் அவர்கள் புகழ் ஓங்குக ஓங்குக ஓங்கு என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திண்டுக்கல் மாவட்ட கழக செயலாளரும் உணவு மற்றும் வழங்கல் துறை அமைச்சர் எனது பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய அருமை அண்ணன் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எனது அன்பு சகோதரர் எழுத்தாளர் இமயம் அவர்கள் ஏற்பாட்டின் பேரிலே இன்றைக்கு எத்திசையும் போற்றும் முத்தமிழர் தலைவர் கலைஞருக்கு 100 ஆண்டு விழா எழுத்தாளர் அரங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெறுகின்ற மாபெரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பை ஆற்றியிருக்கின்ற எனது இனிய சகோதரர், நான் சட்டமன்றத்தில் அங்கே தலைமைச் செயலகத்தில் இருந்தாலும் சரி, எனது வீட்டில் இருந்தாலும் சரி, அருமை சகோதரர் இமயம் அவரும் சரி, அன்பு சகோதரர் கணேசன் அவரும் சரி, எப்பொழுதும் அங்கே என்னுடைய அலுவலகத்துக்கும் வீட்டிற்கும் வந்து செல்வார்கள். அவருடைய பழக்கம் நீண்ட காலமாக எங்களோடு இருந்து வருகிறது. அந்த வகையிலே அன்பு சகோதரர் கணேசன் அவர்கள் இன்றைக்கு தொழிலாளர் நலன்துறை அமைச்சராக இருந்தாலும், இந்த மாவட்ட கழகத்தின் செயலாளராக இருந்தாலும், எங்களோடு நாங்கள் இருவரும் அடிக்கடி இயக்கத்தினுடைய வளர்ச்சியை பற்றியும் அதே போல துறைகளை பற்றியும் நிறையா பேசிக்கொள்வோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று என்னை பலமுறை ஒருக்கா சொன்னால் போது அருமை சோழர் கணேசன் அவர்களை கேட்டேன். பலமுறை இன்னைக்கு வர்ற வரைக்கும் வர்றாரா இல்லையான்னு காலையிலேருந்து ஆரம்பித்தேன் அவருடைய அலைபேசி. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களெல்லாம் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வரவேற்பை ஆற்றியிருக்கின்ற மரியாதைக்குரிய சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கின்ற எழுத்தாளர் அன்பு சகோதரர் எழுத்தாளர் இமயம் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நிறைய கணேசன் மாண்புமிகு தொழிலாளர் துறை அமைச்சர் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு சகோதரர் கணேசன் அவர்கள் பேச நேரம் இருக்கிறது. இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி சிறிதாக நிகழ்ச்சியை சிறிது நேரத்திலே முடிக்க வேண்டும் என்று எண்ணி இங்கே பேசி விடைபெற்றிருக்கின்ற நான் பெரிதும் மதிக்கின்ற எனது அன்பு சகோதரர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் எனது தொகுதிக்கு 2 முறை 3 முறை வந்து அந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக சுமார் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்தவர் அன்பு சகோதரர் கணேசன் அவர்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு 11 தொழில் பயிற்சி நிலையம்தான் தமிழ்நாட்டிலே தொடங்கப்பட்டது. அதில் திண்டுக்கல் மாவட்டத்திலே ஒட்டதரம் தொகுதிக்கும் வழங்கி எனக்கு பெருமை சேர்த்தவர் அன்பு சகோதரர் கணேசன் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். அவருக்கு இந்த நேரத்திலே இங்கே வந்து அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற எனது அன்பு சகோதரர், நான் அவரை ராஜேந்திரன் கூப்பிட மாட்டேன், சபா என்று தான் கூப்பிடுவேன். அந்த அளவுக்கு 2006 அரசு தலைமை கோடாவாக இருந்து நான் அப்பொழுது பணியாற்றி 16லும் சரி 11லும் சரி கட்சியினுடைய கொறடாவாக தலைவர் கலைஞர் அவர்களும் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு நான் தளபதி அவர்களும் நியமிக்கப்பட்ட காலத்திலிருந்து அவரை நான் அன்பு சகோதரர் சபா அவர்களை பெயர் சொல்லி அழைக்க மாட்டேன், சபாந்தான் என்று அழைப்பேன். அந்த அளவுக்கு என்னோடு நெருக்கமாக இருக்கின்ற நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சபா ராஜேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு தலைப்புகளை உரையாற்றியிருக்கின்ற மரியாதைக்குரிய முனைவர் மா ராஜேந்திரன் அவர்களே, கலைஞரின் சிறுகதைகளை பற்றி இங்கே நல்ல எல்லாரும் அருமைச்சவர் கணேசன் அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொருவரும் பேசக்கூடியவர்கள். இவரை பேச்சை கேட்கணும்னா ஒவ்வொருவரும் 1 மணி நேரம் பேசக்கூடியவர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வல்லமை படைத்தவர்கள், திறமை வாய்ந்தவர்கள். அதனால் கூட்டத்தை தன்வசம் கட்டுப்படுத்தக்கூடியவர்கள். அவர்களுக்கு இந்த இன்னைக்கு நேரம் போதவில்லை. எனவே இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்திருக்கின்ற மரியாதைக்குரிய கலைஞரின் சிறுகதைகளை பற்றி விரிவாக எடுத்து கூறியிருக்கின்ற மரியாதைக்குரிய கவிஞர் அண்ணன் மனு புத்திரன் அவர்களே, தலைவர் சென்னை மாநகர நூலக ஆணைக்குழு அவர்களே,
மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கலைஞரின் திரைக்கதை வசனங்களை பற்றி திரைப்பட இயக்குனர் இங்கே வந்தப்போ தான் மேடையில் போய் சொன்னார். நானும் அமெரிக்கன் கல்லூரியில் தான் மதுரையில் படித்த அண்ணனுக்கு ஜூனியர்னு சொன்னார். அது வரைக்கும் எனக்கு தெரியாது, இன்னைக்கு தான் தெரியும். எனவே தென் தமிழகத்திலே ஒரு காலத்தில் 1980 காலத்திலே தமிழ்நாட்டிலே 3 கல்லூரியில் தான் மிக சிறப்பு என்று சொல்வார்கள். சென்னை கிறிஸ்துவ கல்லூரி, லயோலா கல்லூரி, மதுரை அமெரிக்கன் கல்லூரி என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற கல்லூரியிலே நானும் படித்திருக்கேன், அவரும் படித்திருக்கார்கள். நிறைய பேர் அந்த கல்லூரியிலே படித்தவர்கள் இன்றைக்கு பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கார்கள். எனவே கல்லூரியினுடைய சகோதரர், நண்பர், அன்பு சகோதரர், திரைப்பட இயக்குனர் திரு அன்பு சகோதரர் கரு பழனியப்பன் அவர்களே, கலைஞரின் கவிதைகளை பற்றி நான் பட்டிமன்றத்தில் தான் அவங்கள நிறைய தடவை டிவியில் பார்த்துருக்கிறேன். நிறைய தடவை பொது அங்கே அறிவாளத்திலும் சரி மற்ற நிகழ்ச்சியிலையும் நான் பார்த்துருக்கிறேன். நல்ல முறையில் பேசக்கூடியவர், தன் கருத்தால் மக்களை ஈர்க்கக்கூடியவர். எனது அன்பு சகோதரி பேராசிரியை மரியாதைக்குரிய பர்வீன் சுல்தான் அவர்களே, நன்றியுரை ஆற்றிருக்கின்ற நகர செயலாளர் மரியாதைக்குரிய விருத்தாசலம் தென்னமானி அவர்களே, இந்த தொகுதியிலே 2017 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு என்னோடு சட்டமன்றத்தில் பணியாற்றிருக்கின்ற அருமை சகோதரர் முத்துக்குமார் அவர்களே, இந்த பள்ளியின் தாளாளர் அவர்களே, மரியாதைக்குரிய அனைவரையும் கௌரவித்திருக்கின்ற நகரமன்ற தலைவர் அன்பு சகோதரி டாக்டர் சங்கவி முருகதாஸ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், கிளைக்கழக மற்றும் வருகை வந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கழகத்தின் பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற முன்னோடிகளே, தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைவர் கலைஞருடைய வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி 100வது பிறந்த நாள் நிறைவு விழா. எனவே அவருடைய புகழை இன்றைக்கு 100வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த வாய்ப்பை, ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒவ்வொரு தலைப்பை கொடுத்து அதில் நீங்கள் பங்கெடுத்து நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால், அந்த வகையில் மரியாதைக்குரிய இன்றைக்கி கழகத்தின் பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் மாண்பு அண்ணன் துரைமுருகன் அவர் தலைமையிலே நானும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களும் இருந்து அதிலே பணியாற்றியிருக்கிறோம். அதே மாதிரி சென்னையிலே இளைஞரணி செயலாளர் அன்பு சகோதரர் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வச்சு நமது மாநில கல்லூரியிலே ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அதே மாதிரி கொள்கை பரப்பு செயலாளர் மாநிலங்களவை குழு தலைவர் அன்பு சகோதரர் திருச்சி சிவா அவர்களை வைத்து சென்னையிலே குரலோவியத்தை நாடகத்தை அங்கே அரங்கேற்றும் வகையிலே அவரை அங்கே வைத்து அதை சிறப்பாக நடத்தி காட்டினோம். இப்படி ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருந்தார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் அவருடைய புகழை நாம் பரப்பிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய 100வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் அவருக்கு சென்னையிலே இன்னைக்கு 250 கோடி ரூபாயிலே இன்னைக்கு கிண்டியிலே மருத்துவமனை, பன்னோக்கு மருத்துவமனை கட்டினார். திருவாரூரில் அவர் பிறந்த ஊரில் கலைஞர் கோட்டம் உருவாக்கினார். மதுரை மதியிலே அருமை அண்ணன் மனுஷ் புத்தன் சொன்னது போல எப்படி தலைவர் கலைஞர்கள் 2006 கோட்டூர்புரத்தில் பெரிய நூலகத்தை 200 கோடி ரூபாயில நிறுவினாரோ, அதே போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு மதுரை மதியிலே தென் தமிழகத்திலே தமிழ் சங்கம் வளர்த்த மதுரையிலே 200 கோடி ரூபாயிலே அங்கே நூலகத்தை அமைத்தார். அதைவிட மேலாக தலைவர் கலைஞர்களுடைய நினைவிடம் இன்னைக்கு எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையிலே சிறப்பாக அமைத்து கொடுத்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த அவருடைய நினைவிடம் அவர் இறந்த சமயத்திலே அவரை அடக்கம் செய்வதற்கு இங்கே தமிழகம் முழுவதும் சரி எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு சிரமங்கள் என்பதையெல்லாம் நாம் அறிவோம். அந்த அளவுக்கு தலைவர் கலைஞர் சொன்னார், அண்ணாவின் இதயத்தை நான் பெற்றிருக்கிறேன், எனவே அண்ணா உறங்குகின்ற இடத்தில் நான் எனக்கு அடக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அதை இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு இடையிலே அதை அங்கே அந்த காரியத்தை செய்து இன்றைக்கு நினைவிடத்தை இன்னைக்கு எல்லோரும் பாராட்டுகின்ற விதத்திலே போற்றக்கூடிய வகையிலே சென்னையில் அதை அமைத்து கொடுத்திருக்கார். இப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் அவர்
பற்றி சொன்னால் நிறையா சொல்லலாம். இங்கே பேசியவரெல்லாம் சொன்னாங்க. 1924 திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்து சுமார் 14 வயதிலே தமிழ் கொடி ஏந்தி இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு போராட்ட காலத்திலே 14 வயதிலே வந்தவர். பல முறை சிறை சென்றவர். இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர், உழைத்தவர். 5 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். 1957 திருச்சி ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்திலே குளித்தலையிலே சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டவர். 2016 திருவாரூர் மாவட்டத்திலே திருவாரூரிலே போட்டியிட்ட வரை 13 சட்டமன்ற தேர்தலிலும் நின்று வென்ற ஒரே தலைவர் இந்தியாவிலே தலைவர் கலைஞர். அந்த அளவுக்கு இன்னைக்கு 5 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்து அவர் செய்திருக்கின்ற தொலைநோக்கு திட்டங்கள் ஏராளம். குறிப்பாக உங்கள் மாவட்டத்திலே இன்றைக்கு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அதை ஆரம்பித்தவர் தலைவர் கலைஞர்கள். 1972ஆம் ஆண்டு தஞ்சை மாவட்டமாக இருந்தாலும் சரி, ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம், கடலூர் மாவட்டம் வந்தால் புதுக்கோட்டை, திருச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர் போன்ற மாவட்டங்களில் 10 மாவட்ட கடல் டெல்டா மாவட்டங்களிலே விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த நெல்லை அவர்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக 1972ஆம் ஆண்டு தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தை நிறுவியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இருந்தாலும் சரி, தாட்கோவா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் இருந்தாலும் சரி, இன்றைக்கு நிறையா நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை இன்னைக்கு எத்தனை திட்டங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றால் அது தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான். அவர் ஆதிராவிட மக்களாக இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் என்று அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர் செய்யாத காரியங்களே இல்லை. அன்பு சகோதரர் இன்றைக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சிருக்கின்ற அன்பு சகோதரர் கணேசன் அவருடைய துறையிலே 2006 சுமார் 42 நல வாரியங்களை நிறுவி அனைவரும் பயன்படக்கூடிய வகையில் நலத்திட்ட உதவிகள் இன்றைக்கு வழங்கப்படு வருகிறது என்றால் அவருடைய ஆட்சி காலத்திலே நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் தான். எனவே அவர் எத்தனையோ அணைக்கட்டுகளை கட்டியிருக்கிறார், எத்தனையோ பாலங்கள், சாலைகள், மக்களுக்காக, மாணவர்களுக்காக நிறைய காரியங்கள். ஆனால் இன்றைய முதலமைச்சர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞருடைய கொள்கைகளை உள்வாங்கி ஜாதி பேதமற்ற சமுதாயம் அமைக்க வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் என்ன நினைத்தாரோ அதை தலைவர் கலைஞர் அவர்கள் 96ஆம் ஆண்டே சமத்துவத்தை நிறுவினார். அதே மாதிரி இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் 2006 துணை முதலமைச்சர் இந்த சமயத்தில் அதையெல்லாம் வந்து திறந்து வைத்து சமத்துவம் மட்டும் திறக்கக்கூடாது, அங்கேயே தந்தை பெரியாருடைய சிலையை வைக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் முடிவு செய்து அதையும் இன்றைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதை திறந்து வைத்தார்கள். இன்றைக்கும் ஆட்சி பொறுப்பேற்ற முன்பு சமத்துவங்கள் ஆண்டுதோறும் கட்டப்பட்டு வருகிறது. இப்படி தமிழகத்திலே அவர் செய்திருக்கின்ற திட்டங்கள் ஏராளம். ஏனென்றால் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை, பெண்களுக்கு வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை, உள்ளாட்சியிலே 33% இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள், பெண்கள் முன்னேற்றத்துக்காக பெண்கள் சுயக்குழு கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி எண்ணற்ற திட்டங்களை சொல்லலாம். அவருடைய புகழை பேசுவதற்கு நேரம் போதாது. ஏனென்றால் நீங்கள் வெகு நேரம் காத்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு பெண்களுக்காக மகளிர் உரிமை தொகை இந்தியாவில் எங்கே இல்லை, தமிழ்நாட்டில் தான். அதே மாதிரி இன்னும் விட்டு போடுவதற்கெல்லாம் தேர்தல் முடிந்த பின்பு மீண்டும் இந்த அதை கொடுப்பதற்கு முதலமைச்சர்கள் முடிவு செய்திருக்கார். அதே மாதிரி புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, காலை சிற்றுண்டி இருந்தாலும் சரி, நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் இன்றைக்கு மக்களை சென்றடக்கூடிய வகையிலே இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தமிழகத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு சிறப்பான ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். இந்தியா டுடே பத்திரிகை அவரை பேட்டி காண்கிறது. இப்படி அவரை தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய தலை சிறந்த முதலமைச்சர் என்று அவரை அந்த செய்தித்தாளிலே வெளியிட்டு அவரை பத்திரிகையாளர் சந்திக்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், தமிழகம் எல்லா துறையிலும் என்றைக்கு முதன்மை மாநிலமாக வருகிறதோ அப்பொழுதுதான் எனக்கு அந்த சிறப்பு பெருமை என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த நாட்டு மக்களுக்காக தலைவர் கலைஞருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவருடைய கொள்கை, அவருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்பு எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றுகின்ற தலைவராக மாண்புமிகு முதலமைச்சர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். தலைவர் கலைஞருடைய வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி அவருடைய 100வது பிறந்த நாள் நிறைவு விழா. இங்கே பேசியெல்லாம் சொன்னார்கள், அவருடைய புகழை யாரும் மறைக்க முடியாது. அவர் எழுதிய நாடகங்கள், கட்டுரைகள் இங்கே பேசி சொன்னாங்க. முரசொலி
அவர் அப்படி அதே ஒரு கருத்தை சொல்லுவார். அடுத்த நாள் அன்பு உடன்பிறப்புகளே வரும்போது அதை ஒவ்வொரு நாளும் ஒரு எழுதுகிறப்ப சொல்லுவார். மரியாதைக்குரிய மறைந்த அண்ணன் சண்முகநாதன் அவர்கள் அதை டைப் அடிச்சுட்டு வருவார். அது தலைவர் கலைஞர் அதை பூரா பார்ப்பார். அவர் பார்த்தீங்கன்னா பையனுக்கு எழுதுகிற இந்த உங்களுக்கு தெரியும் அட்டை, பரிச்சை அட்டை, அதை பாரி வச்சு அதை பார்த்துக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு வரியாக. அது எது எழுத்து பிள்ளை இருக்கான்னு பார்த்துட்டு அதை எல்லாம் அவர் பார்த்து வர்றத முரசொலி அலுவலகத்துக்கு அச்சுக்கு போகும். அந்த அளவுக்கு எதாக இருந்தாலும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட தலைவர் கலைஞருடைய 100வது பிறந்த நாள் நிறைவு விழா நிகழ்ச்சி இங்கே அன்பு சோழர் இமயமும் அன்பு சோழர் கணேசன் அவர்களும் இங்கே இருக்கின்ற நிர்வாகிகளும் இன்றைக்கி போய் நல்ல முறையில் ஏற்பாடு செய்திருக்கார்கள். அவர்களுக்கெல்லாம் எனது மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தலைவர் கலைஞருடைய புகழ் என்றைக்கும் இந்த மண்ணிலே நிலைத்திருக்கும். அவர் செய்திருக்கின்ற திட்டங்கள், செய்திருக்கின்ற நல்ல காரியங்கள் தமிழக மக்கள் என்றைக்கும் மறக்க மாட்டார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து அன்பு சோழர் இமயம் அவர்கள் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்றும் இரவா எழுத்துக்காரர் கலைஞர் என்ற புத்தகத்தை உங்களுக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார். அதற்கு பின்னாடி அவர் எழுதிய என்னென்ன புத்தகங்கள் என்னென்ன தலைப்பில் எழுதியிருக்கார் என்பதையெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுரை கூறியிருக்கிறார். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னும் இன்னைக்கு அவர் மறைந்திருந்தாலும் இன்னும் பல 100 ஆண்டுகளானாலும் சரி, 500 ஆண்டானாலும் சரி, 1000 ஆண்டானாலும் சரி, இந்த மண் இருக்கும் வரை அவர் புகழ் நிலைத்திருக்கும் என்று சொல்லி தலைவர் கலைஞர் வாழ்க 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.